வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்தா இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிபி வாட்ஸ்அப். அதாவது நீங்கள் வந்து ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலைன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்போட டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்களன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளுடைய நண்பர்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுவே நார்மல் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் அவங்களோட டிபியை மட்டும் பார்க்க முடியும், டவுன் பண்ண முடியாது. ஆனால் ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளால் டவுன் பண்ணிக்க முடியும். இதில் தான் இன்னொரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் வந்து லாஸ்ட்டாக வச்சிருக்கக்கூடிய 5 ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது 5த்துமே நம்மளால் டவுன் பண்ணிக்க முடியும். அது என்ன ப்ரோ 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்றைக்கி ஒரு டிபி வைப்பாங்க, நாளைக்கு வந்து ஒரு டிபி வைப்பாங்க, நாளைக்கு வந்து ஒரு டிபி வைப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து மாற்றினா கூட நம்மளால் இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இது வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிபி வாட்ஸ்அப் டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இது வந்து நம்ம கூகுள் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு வெப்சைட் வந்து தேவைப்படும். அந்த வெப்சைட் பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் 4K டவுன்லோடர். இந்த வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் எதனா ஒரு வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க. அது வந்து அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து டவுன் பண்ணணும்னா ரொம்ப எம்பி எடுத்துக்கும். ஸோ அது நம்ம வந்து எதுக்கு ஃபுல்லாக டவுன் பண்ணணும், நமக்கு வந்து பிடிச்ச பாட்டு, அதாவது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்க வீடியோ மட்டும் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களன்னா அதை மட்டும் நம்மளால் டவுன் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ லிங்கை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தோடனே இப்படி தான் வரும். இங்கே வந்து க்ரீன் கலரில் கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனில் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ மட்டும் டவுன் பண்ணணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, நான் வந்து ஒரு 11 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷம் வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அந்த வீடியோ மட்டும் நான் செப்பரேட்டாக டவுன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து வீடியோவோட குவாலிட்டி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து ஆடியோவோட குவாலிட்டி, அதை உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியில் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு முடிஞ்சிட்டு பின்னாடி உங்களுடைய கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ப்ளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 28 நிமிஷம் வீடியோ. ஸோ இதை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 GB கிட்ட வரும். ஸோ நமக்கு அந்த வீடியோவில் பிடிச்ச பாட்டை மட்டும் டவுன் பண்ணணுன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு vocalremover.org அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டைரெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு சாங், அதாவது உங்களுக்கு வந்து எந்த சாங் பிடிச்சிருக்குதோ அந்த சாங்கோட வாய்ஸ் தனியாக மியூசிக் தனியாக வந்து கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் வோசால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் மியூசிக் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே அதுக்கான மியூசிக் வந்து டவுன்லோட் ஆகிடும். வோசால்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே அந்த பாட்டுக்கான வாய்ஸ் மட்டும் செப்பரேட்டாக டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் டவுன் பண்ணிட்டு பின்னாடி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சாங்கில் இருக்கக்கூடிய வாய்ஸ் தனியாக மியூசிக் தனியாக உங்களால் டவுன் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தான். இதுவும் குரோமில் தான். நீங்கள் வந்து குரோமில் வந்து எதனா ஒரு ஃபோட்டோ வந்து சர்ச் பண்ணி பார்த்துன்னு இருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து டவுன் பண்ணி தான் உங்களுடைய ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ போய்ட்டு சென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போ பழைய அப்டேட்டு. இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய அப்டேட்டை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து அந்த இமேஜ் மேலே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போ இல்லைனா உங்களுடைய இன்ஸ்டாகிராமோ நீங்கள் எந்த சோஷியல் மீடியா வச்சுன்னு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சாட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா
இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு வேறு லெவல் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேலரிக்குள்ளே போய்ட்டு ஷேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இது வந்து ஒரு வேறு லெவல் ஷார்ட்கட்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக 5வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா 123apps.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் மொபைலில் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் பண்ணிக்க முடியும், கிராப் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ஃப்ளிப் பண்ணிக்க முடியும், ரெசல்யூஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், லோகோ வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும், அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லோகோ வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தா 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ போகிறது நான் உங்கள் சூர்யா.